அனைவருக்கும் வணக்கம். டாக்டர் சிவசங்கரி லைஃப் சென்டர்லேருந்து நான் ஒரு மனநல ஆலோசகர் மற்றும் ரெஜிஸ்டர்ட் பேச்சுலர் ப்ராக்டிஸ்னர், ஆரா ரீடர். இந்த வீடியோவில் நான் உங்களோட ஷேர் பண்ண போகிற தகவல், நம்ம ஒரு சேஃபான லைஃப் பார்ட்னரோடு தான் நம்ம லைஃப்பை எடுத்துகிட்டு போயிட்டுருக்கோமா அப்படிங்கிற ஒரு கேள்வி. இது அப்பப்போ நம்மளோட கவுன்சிலிங் செஷனில் எழுகின்ற ஒரு சந்தேகம் அப்படின்னு சொல்லலாம். ரெண்டு சைடுமே ஈக்குவலாக மென் அண்ட் உமன் ரெண்டு சைடுமே ஒரு பாயிண்டில் இது இந்த லைஃப், நான் இப்போ போயிட்டுருக்க இந்த லைஃப்பில் என்னோட சேர்ந்து பயணிக்கக்கூடிய நபர் எனக்கு சேஃபானவர் தானா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வருது. ஸோ அப்போது ஒரு 6 விதமான ப்ராப்ளங்களை நம்ம அடிக்கடி ஃபேஸ் பண்ணிகிட்டே இருக்கோம். அப்படின்னா நம்ம ஒரு டாக்ஸிக்கான ரிலேஷன்ஷிப்பில் இருக்கோம், இல்லை அப்படின்னா அந்த ஒரு டாக்ஸிக்கான ரிலேஷன்ஷிப்பாக அது மாறிட்டு இருக்குது. ஸோ அதைய சரி பண்ண முடியுமா அப்படிங்கிறத பற்றியும் நம்ம கொஞ்சம் ஆலோசனை பண்ணலாம். அப்படி சரி பண்ணிக்கிறதுக்கு மலர் தீர்வுகளில் என்ன மாதிரி தீர்வுகள்லாம் நம்ம எடுத்துக்கலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோ இருக்க போகுது. ஸோ வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்மளோட வீடியோவை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தாலும் ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப். அப்போ தான் நான் ஃப்யூச்சரில் பதிவேற்றம் செய்யக்கூடிய ஒரு வீடியோவும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். உங்களுடைய தனிப்பட்ட ஆலோசனைகளுக்கு ஸ்க்ரீனில் தெரிகிற என்ன நீங்கள் அழைச்சி பேசலாம். இப்போது நான் ஒரு அன்சேஃபான பார்ட்னரோட என் வாழ்க்கையை லீட் பண்ணுறேனா அப்படிங்கிற கேள்விக்கு இந்த 6 அறிகுறிகள் அவங்களிடம் தெரிஞ்சிச்சு அப்படின்னா, ஆமாம், நம்ம ஒரு அன்சேஃபான ஒரு பார்ட்னரோட தான் நம்ம வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்கோம். ஸோ அப்போ அதுலேருந்து எப்படி மீள்றது அப்படிங்கிறத அடுத்ததாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒன், எப்போ ஆர்கியூமெண்ட் வந்தாலும் எதிரில் இருக்கக்கூடிய அந்த பர்சன் எப்படி இருப்பாங்க அப்படின்னா, ஒரு டிஃபென்ஸ் பண்ணுற ஐடியாலேயே இருப்பாங்க. அதாவது நம்மளை யாரும் தப்பு சொல்லிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரியே இவங்களை டிஃபென்சிவாக தான் அவங்க பேசுவாங்க. ஓப்பன் ஃபீட்பேக் அப்படிங்கிறது அவங்கக்கிட்ட இருக்கவே இருக்காது. நேரடியான பதில் அப்படின்னு சொல்லி நீங்கள் எதுவுமே சொல்ல முடியாது. நீங்கள் ஒரு கேள்வி கேட்டிங்கன்னா அந்த கேள்விக்கு ஒரு கேள்வியை பதிலாக வைக்கிறது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். கேள்வி கேட்டவங்க கன்ஃபியூஸ் ஆகிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி ரொம்ப டிஃபென்சிவாக இருக்கும் அவங்களுடைய பேச்சு, அணுகுமுறை எல்லாமே. ஒரு ஆர்குமெண்ட் வரும்போது அந்த மாதிரி இருக்கும். ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா, எப்போவுமே தான் சரி, எதில் இருக்கிறவங்க தவறு அப்படிங்கிற ஒரு விஷயத்த சுட்டி காட்டுவாங்க. சாதாரண ஒரு கான்வர்சேஷனில் கூட ஒரு கம்பேரிஷன் இருக்கும். நான் எப்பயுமே பர்ஃபெக்டாக இருக்கேன், நான் சரியாக பண்ணுறேன், ஒன்றை மாதிரி கிடையாது, அந்த மாதிரி கிடையாது. சம்மந்தம் இல்லாமல் அந்த எதில் இருக்கிற பர்சனையும் சேர்த்து வச்சு சரி தவறுன்னு சொல்லி வேலிடேட் பண்ணி பேசிகிட்டே இருக்கிறது. சின்ன சின்ன கான்வர்சேஷன்லேருந்து ஆரம்பித்து ஆர்கியூமெண்ட்ஸ் வரைக்குமே கூட அவங்க அந்த மாதிரி ஒரு கம்பேரிஷன் கொடுப்பாங்க. தான் சரினும் எதிரில் இருக்கிற இன்னொருவர் தவறு அப்படின்னு சொல்லிட்டோம். மூணாவது விஷயம் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வரும் பொழுது அவங்க சைடு தவறு இருக்கும் பட்சத்தில் மன்னிக்க சொல்லி ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணுவாங்க, கெஞ்சுவாங்க. அந்த பெக் பண்ணுறதெல்லாம் ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். மன்னிச்சுட்டாங்க அப்படின்னாலும் அதே டாக்ஸிக்கான பிஹேவியரை எப்போவுமே லைஃப்பில் காமிச்சிட்டே தான் இருப்பாங்க. ஒருபோதும் அதை மாற்றிக்க மாட்டாங்க. ஸோ அப்போது அந்த டாக்ஸிக் பிஹேவியரை காமிக்கிறது, அதுக்கப்புறம் கெஞ்சு கூத்தாடி மன்னிப்பும் கேட்குறது. ஸோ இந்த மாதிரி மாறி இந்த அணுகுமுறைகள் தொடர்ந்துகிட்டே இருக்கும். நாலாவது விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு பவுண்டரிஸ் இருக்கும்ல. எல்லாருக்குமே இது செஞ்சால் எனக்கு பிடிக்கும், பிடிக்காது, இதுதான் என்னோட லிமிட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில விஷயங்களை வச்சுருப்பாங்க. ஸோ அந்த பவுண்டரிஸ் எல்லாத்தையும் வயலேட் பண்ணுறது. அதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நம்மக்கிட்ட ஒரு கப்பிள் கவுன்சிலிங்கில் ஹஸ்பண்ட் சொல்கிறாரு, ஒய்ஃப்க்கு பேசாமல் இருந்தால் ரொம்ப கஷ்டப்படுவாங்களா. 4 திட்டு கூட திட்டிக்கலாம், பட் பேசாமல் அமைதியாக இருந்துட்டு அது அவங்களுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குமா. அது இவருக்கு நல்லாவே தெரியுமா. அதனால எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் சுத்தமாக பேசக்கூட மாட்டாங்களாம். ஸோ அப்போ அவர் சொல்கிற விஷயம் எப்படின்னா, எனக்கு நல்லா தெரியும், நான் பேசாமல் இருந்தால் அவங்களுக்கு பிடிக்காது, கஷ்டமாக இருக்கும்னு சொல்லிட்டு, பட் அந்த கஷ்டத்தில் தான் அவங்களுக்கு ரியலைசேஷன் நடக்கும். ஸோ அதனால நான் பேச மாட்டேன். ஸோ இதில் புரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, அவங்க தவறு செஞ்ச மாதிரியும் அதை இவங்க திருத்துறதுக்காக அந்த தண்டனையை கொடுத்த மாதிரியும் பண்ணுறது. ஆக்சுவலாக அவங்க செய்கிறது என்ன அப்படின்னா, இவங்களுக்கு இது செஞ்சால் பிடிக்காதுங்கிறத தெரிஞ்சு தான் அந்த இடத்துல அதை பண்ணுறாங்க. ஸோ இதை வயலேட்டிங் த பவுண்டரிஸ் அப்படின்னு சொல்லலாம். அவங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு எல்லைகள் இருக்கும், இதெல்லாம் பண்ணணும், பண்ணக்கூடாதுன்ட்டு. ஸோ அதெல்லாம் அகெயின்ஸ்டாகவே இவங்க பண்ணி அவங்கள கொஞ்சம் இரிட்டேட் பண்ணி பார்க்குறதுங்கிற ஒரு விஷயத்த தொடர்ந்து எங்கெங்கெல்லாம் சான்சஸ் கிடைக்கலோ அங்கெல்லாம் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. அடுத்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, கண்ட்ரோலிங் த பிஹேவியர் அப்படின்னு சொல்லலாம். அது எப்படின்னா, இதெல்லாம் தான் செய்யணும், இதெல்லாம் செய்யக்கூடாது. இத்தனை வருஷமாக பல வருடங்களாகவே அவங்க அதை செஞ்சு வந்திருப்பாங்க.
ஆனால் என்னமோ இப்போ தான் புதுசாக இவர் வந்து அதை அவங்களுக்கு கற்றுக் கொடுத்து இதெல்லாம் நீ பண்ணணும், இதெல்லாம் நீ பண்ணக்கூடாது, இங்கெல்லாம் நீ பேசலாம், நீ இங்கெல்லாம் பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த பிஹேவியரை கண்ட்ரோல் பண்ணுறது, பிஹேவியரை வந்து கைடன்ஸ் பண்ணுறதுங்கிறது வேற, கண்ட்ரோல் பண்ணுறதுங்கிறது வேற. ஆனால் இது கைடன்ஸுங்கிற பேரில் தான் அந்த கண்ட்ரோலே அவங்க பண்ணுவாங்க. ஸோ இது தொடர்ந்து நடக்கிறது. கடைசியாக பார்த்தீங்க அப்படின்னா ரிலேஷன்ஷிப்குள்ளே எந்த ப்ராப்ளம் வந்தாலும் அதுக்கு வந்து பார்ட்னர் தான் காரணம்னு சொல்லி இன்னொருத்தர் மேலே பழிய போடுறது. உங்களால் தான் இப்படி ஆச்சு, உன்னால தான் இந்த மாதிரி ஆச்சுன்னு சொல்லி திருப்பி திருப்பி ப்ளேம் பண்ணுறது. எந்த ஒரு விஷயத்தையும் நம்மளால தான் இது ஆயிடுச்சு இந்த தப்பு அப்படிங்கிறது வரவே வராது. இன்னொருத்தர் மேலே உங்களால் தான் இப்படி ஆச்சு, உன்னால தான் இப்படி ஆச்சுங்கிற ஒரு விஷயத்தை திருப்பி திருப்பி சொல்கிறது. ஸோ இந்த மாதிரியான அணுகுமுறைகள் பார்ட்னர் மத்தியில் இருக்குது அப்படின்னா அவங்க ஒரு டாக்ஸிக்கான ரிலேஷன்ஷிப் எடுத்துகிட்டு போகிறாங்க. இல்லை லாங் ரனுக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பை எடுத்துகிட்டு போகிறதுல நிறைய கஷ்டங்கள் இருக்கும். இதனால் நிறைய மன உளைச்சலுக்கு ஆளாக வேண்டியதும் இருக்கும். மனநலம் கண்டிப்பாக பாதிக்கப்படும். ஸோ அப்போ இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்தால் என்ன செய்யலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கு. ஏன்னா பெரும்பாலும் இந்த மாதிரி அணுகுமுறை இருக்கிறவங்கள வந்து அவ்வளோ ஈஸியாக ஒரு கவுன்சிலிங் செஷனுக்கு நீங்கள் கூட்டிகிட்டு வந்துட முடியாது. அதே நேரத்தில் மலர் மருந்து எடுத்துக்கோங்கன்னு நீங்கள் சொல்ல முடியாது. இவங்களை ஹேண்டில் பண்ணுறவங்க ஃபஸ்ட்டு நீங்கள் உங்கள் மைண்டை வந்து என்ன பண்ணலாம்னா ஸ்ட்ரென்தன் பண்ணலாம். அந்த இன்னர் ஸ்ட்ரென்த்தை வந்து நீங்கள் பலப்படுத்துறது மூலமாக இந்த மாதிரி ஆட்கள் டாக்ஸிக்காக இருக்கிறவங்க, நார்சிசிஸ்டிக்காக இருக்கிறவங்கள வந்து நம்மளால் ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியும். ஸோ இட்ஸ் ஈஸி தான். அதுக்கு நமக்கு வந்து இன்னர் ஸ்ட்ரென்த் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஸோ அப்படி இன்னர் ஸ்ட்ரென்த்தை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணக்கூடிய ரெமெடிஸ் என்ன, இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப்பில் பாதிக்கப்படுறவங்களுக்கு என்ன ரெமெடி அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு சொல்கிறேன். இந்த மாதிரி அணுகுமுறை இருக்கிற நபர்கள் என்ன ரெமெடி எடுக்கணும்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட்டு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ஒன் வந்து இந்த மாதிரியான விஷயத்தில் அப்யூசராக இருக்கிறவங்க, பாதிக்கப்பட்டிருக்கிறவங்க எடுக்க வேண்டிய ரெமெடிஸ் வந்து அக்ரிமோனி. ஏன்னா இவங்க பெரும்பாலும் இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்க வெளியில் ஈஸியாக காமிச்சிக்க மாட்டாங்க, அதை பற்றி பேசவும் மாட்டாங்க. ஸோ அக்ரிமோனி அவங்களுக்கு தேவைப்படும். இல்லை அப்படின்னா இதை பற்றி எல்லா இடத்துலையும் புலம்பக்கூடிய ஆட்களாக இருப்பாங்க. அவங்க கஷ்டத்தை அதுலேருந்து சொல்யூஷனும் டிரைவ் பண்ண மாட்டாங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் ஹீத்தர் அவங்களுக்கு தேவைப்படலாம். நல்லா புரிஞ்சுக்கோங்க, நான் தனித்தனியாக கேரக்டரைசேஷன் சொல்லி தான் ரெமெடிஸ் சொல்கிறேன். ஸோ அப்போ அக்ரிமோனி ஹீத்தர் எல்லாம் ஒன்றா சேர்த்து எடுத்துக்கலாமா? அப்படி அர்த்தம் கிடையாது. நம்மக்கிட்ட இந்த பாதிக்கப்பட்டதுனால நாம் என்ன மாதிரி அணுகுமுறையை வெளிப்படுத்துகிறோமோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் ரெமெடிஸ் அந்த இடத்துல சூஸ் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ நான் வந்து ரேண்டமாக இந்த ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுறவங்களுக்கு தேவைப்படக்கூடிய ரெமெடிஸ் தான் நான் இப்போ சொல்லிட்டு வரேன். இன்னொன்று வந்து என்ன அப்படின்னா, இவங்களுக்கு உள்ள வந்து எப்படி இருக்கும்னா, இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப்பில் இருக்கும்போது நான் என்னைக்கு வெடிக்க போகிறேனே தெரியலங்கிற மாதிரியே பிரச்சனை வந்து அப்படியே ஹிட் ஆகும் போதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த புலம்புறது, இல்லை அப்படின்னா மொத்தமாக வந்து டவுன் ஆகிறது, ரெண்டு எக்ஸ்ட்ரீமுக்கு போயிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி கண்ட்ரோல் பண்ண முடியல, இல்லை நான் கண்ட்ரோல் மீறி நான் என்னைக்கு வெளியே வெடிக்க போகிறேன்னு தெரியலங்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா செரிப்ளம் வந்து இவங்களுக்கு நல்லாவே சப்போர்ட் பண்ணும். இந்த மாதிரி அணுகுமுறையில் ரொம்ப நாள் இருந்துகிட்டே இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, நான் ரொம்ப பாதிக்கப்படுறேன், எனக்குன்னு ஒரு இம்பார்ட்டன்ஸ் இல்லைங்கிறது வந்து ஸ்லோவாக டெவலப் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ என்னை கேர் பண்ணுறதுக்கு யாருமே கிடையாது, எனக்காக பேசுகிறதுக்கு யாருமே கிடையாது. ஸோ அந்த இடத்துல சிக்கரியோட மனநிலை வரும். ஸோ இப்போ இந்த ரெமெடிஸ் எல்லாமே யார் அப்யூசராக இருக்காங்களோ, ஸோ அவங்க யார் அப்யூஸ் ஆகியிருக்காங்களோ அவங்களுக்கு இது தேவைப்படும். ஓகேங்களா? ஸோ இப்போ அப்யூசர் அதாவது இந்த பாதிப்புக்கு உள்ளாக்குவர் இருப்பார் இல்லையா, ஸோ அவருக்கான ரெமெடிஸ் எல்லாம் என்னன்னு சொல்லி பார்ப்போம். ஸோ இந்த பாதிப்பை பண்ணக்கூடிய நபர் வந்து பெரும்பாலும் இந்த அணுகுமுறை இருக்கிறவங்களுக்கு ஃபஸ்ட்டு இடம்பெற ரெமெடி வந்து வைன் கண்டிப்பாக வந்துடும், ஹாலி வரும், சிக்கரி வரும். அதுக்கப்புறம் ஏன்னா இது வந்து உங்களுக்கே தெரியும், ஹாலி சிக்கரி சேர்த்து வரலாம், இல்லை வைன் சிக்கரி சேர்த்து வரலாம். ஆரம்ப நிலையில் நமக்கு பில்லோ மாதிரி தெரிஞ்சாலும் போக போக இவங்க எப்படி இருப்பாங்கன்னா, ஒன்று ஹாலியில் இருப்பாங்க, இல்லைன்னா வைனில் இருப்பாங்க. ஸோ அந்த ரெண்டு தன்மைக்குள்ள ரெமெடிஸ் பற்றி ஆல்ரெடி நம்ம வீடியோஸ் போட்டிருக்கோம். தெரியாதவங்க அந்த வீடியோவை போய் வெரிஃபை பண்ணிக்கோங்க. ஹாலினா எப்படி இருப்பாங்க, வைன்னா எப்படி இருப்பாங்கன்னு தெரிஞ்சுட்டு பார்ட்னருக்கு அது இருந்தால் அவங்களுக்கான ரெமெடி அதுதான் தெரிஞ்சுட்டு கொடுக்க வாய்ப்பு இருந்ததுன்னா தாராளமாக கொடுங்க. சிக்கரியை மிஸ் பண்ணாமல் அதோட சேர்த்துக்கோங்க. ஸோ அப்யூஸ் ஆனவங்களுக்கு சிக்கரி கொடுக்கறதோடைய தன்மை வந்து வேற இம்பேக்ட் அது உருவாக்கும். பட் ரெமெடி சேம் தான். இவங்களுக்கும் அதே சிக்கரி தான் தேவைப்படுது, இவங்ககிட்ட அது வேற இம்பேக்ட் ஏற்படுத்தும். அதுதான் மலர் மருத்துவத்தில் பியூட்டியே. வேறு குணங்கள், பாதிக்கப்பட்டவருக்கும் சிக்கரி தேவைப்படுது, பாதிப்பு அடைஞ்சவங்களுக்கும் சிக்கரி தேவைப்படுது. ஸோ ரெண்டு பேருக்குமே இந்த சிக்கரி போய் ட்ரீட் பண்ணும்போது ரிசல்ட்ஸ் வந்து டோட்டலாக வேறு மாதிரி இருக்கும். ஸோ இது போன்ற நிறைய தகவல்களை இன்னும் அடுத்தடுத்த வீடியோவில் குட்டி குட்டி டிப்ஸாக உங்களுக்கு நான் ஷேர் பண்ணிகிட்டே வரேன். இது மாதிரி என்ன டாபிக் நான் பேசினா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறீங்களோ மறக்காமல் அதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களோட தனிப்பட்ட ஆலோசனை, வகுப்பு சார்ந்த கேள்விகள் இருக்குது அப்படின்னா
ஸ்க்ரீனில் தெரிகிற எண்ணை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஏப்ரல் 6 அன்னைக்கு நம்ம வந்து ஒரு கிராஷ் கோர்ஸ் வந்து மலர் மருத்துவத்தில் நம்ம போட்டிருக்கோம். இந்த கிராஷ் கோர்ஸ் வந்து எதுக்காக அப்படின்னா, உளவியல் ரீதியாக ஒரு ப்ராப்ளத்தை நம்ம அட்ரஸ் பண்ணும்போது மெடிசின்ஸை எப்படி நம்ம சூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி ஃபுல்லாக அந்த டயக்னோசிஸ் பார்ட்டில் லைவ் செஷன் 2.5 ஹவர்ஸ்க்கு இருக்க போகுது. ஸோ இதோட ஃபீஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் சரி, இதை பற்றின டைம் டியூரேஷன் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற அதே எண்ணையே நீங்கள் தொடர்பு கொண்டு கிராஷ் கோர்ஸ் பற்றி விசாரிச்சுக்கலாம். ஜஸ்ட்டு சிசின்னு போட்டிங்கனாலே உங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து கிடைக்கும். அடுத்த ஒரு வீடியோவில் மீண்டும் நம்ம சந்திப்போம். நன்றி.